வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டு அதே சுக்கிரஹோரையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிச்சயமாக வந்து செல்வ வளம் பெருகும், கடன் சீக்கிரமா கட்டி முடிச்சிருவீங்க. சின்ன விஷயம்தான். ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சார், ஒன்று மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போன்றீங்க, இல்லைன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற கோயிலுக்கு போங்கிறீங்க, இல்லைன்னா சொர்ணாகர்ஷண பைரவர் கோயில் போன்றீங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வேற ஏதாவது வீட்டில இருந்தே ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? கடன் தீரணும்னா பணம் வரணும். பணம் வரணும்னா எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ் பண்ண வேலைக்கு போனால் தான் பணம் வரணும் போடுவாங்க. வேலைக்கு போனாலுமே சம்பளம் வராத நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேற தர்க்கத்துக்காக என்ன வேணாலும் பேசலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் நீங்க உப்பு வாங்கக்கூடாது. ரெகுலரா ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர், அல்லது சந்தை பகுதிகளில் இருக்காங்க, ஒரு சந்தை இருக்குது, சந்தை கூடுற இடத்துல இருக்கேன் நான், அங்க இல்லை ஒரு இப்போ நிறைய கம்யூனிட்டி பேர் சொல்லுவாங்க, அந்த கடை இவங்க கடை அந்த கடை இந்த கடைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பாரம்பரியமாக கடை வச்சிருக்கக்கூடியவங்களுடைய கடைகளில் கல்லுப்பு வாங்கணும். என்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டு அதே சுக்கிரஹோரையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் கொட்டி வச்சிங்கன்னா செல்வ வளம் பெருகும். இப்போ நான் தூத்துக்குடி நடைபயணம் போகும்போது பார்த்தா உப்பளங்கள், அவ்வளோ உப்பளங்கள் இருக்குது. அங்கெல்லாம் கேட்டேன் நான், எங்கெங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எல்லா சந்தைகளுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிட்டு தான் இருக்குது, எல்லா கம்பெனிகளுக்கும் போயிட்டு தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம ரிஸ்க் எடுத்து போய் ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறது இல்லை. நம்ம எல்லாமே சாப்பாடே தோசை சூடு ஆறுறதுக்குள்ளார வீட்டுக்கு வந்துடுது. ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறைய கம்பெனிகளுக்குள்ளார போயிட்டாங்க. அது மாதிரி வந்து எல்லாமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறதுனால நமக்கு எங்கே போய் வாங்கணுங்கிறது தெரியுதுல்ல. இந்த மாதிரி வந்து ரொம்ப பாரம்பரியமான கடைகளில் உப்பு வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடையும் வந்து நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து அந்த வசீகரம் அதிகரிக்கும். அதனால் இதை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து செல்வ வளம் பெருகும், கடன் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவீங்க. சின்ன விஷயம்தான், ஆனால் மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடியது. செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் உண்டு. நன்றி.